ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோழிக்கால் பெப்பர் கிரேவி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோழிக்காலை சுடு தண்ணியை ஊற்றி நல்லா அது காலில் இருக்கிற அந்த தோல் அந்த நகம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் அதனுடைய நகம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கோழிக்கால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் மேலே இருக்கிற தோல் நகம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கணும். பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். வதங்கிடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கணும். கோழிக்கால் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துடுச்சு. கோழிக்கால் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பெப்பரு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாவும் பெப்பர் காரமுமே சரியாக போடும். மிளகாத்தூள் சேர்த்தா அது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். தூள் பண்ண மிளகு தூளை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கோழிக்கால் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கோழிக்கால் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.